கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். கலங்கரை பார்வை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. அதாவது டிவிக்கு அரசாங்கம் நேற்று பரபரப்பான வேலைகளை எல்லாம் செஞ்சிருக்கு. குறிப்பாக வெள்ளை அறிக்கையை அவங்க முதல்ல சொன்னாங்க இல்லையா, ஆட்சிக்கு வந்த நாள் அன்று வெள்ளை அறிக்கையை வெளியிடுவோன்னு. ஆகவே அந்த வெள்ளை அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அதே போல் மீண்டும் முக்கிய எம்எல்ஏக்கள் இன்று டிவிகேவில் இணைய இருக்கிறாங்க அப்படின்ற தகவல்களும் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் டிவிகேவினுடைய துணை முதல்வர் யார் அப்படின்ற ஒரு ரகசியமும் இப்போ இணையத்தில் வைரல் ஆகிட்டு இருக்கு. அதே போல் டிவிகே தலைவர் திரு விஜய் அவர்கள் தனி விமானத்தில் போனப்போ ஒரு ஃபோட்டோ ஒன்று கிடச்சிருக்கு. அது ஏஐயோ இல்லை உண்மையான ஃபோட்டோவாக தெரியல. ஆனால் அந்த ஃபோட்டோவை வைரலாக்குவது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது டிவிகே நபர்கள் தான். ஸோ ஒரு முக்கிய அரசியல் நிகழ்வுகள் எல்லாத்தையுமே தொகுத்து ஒரு காணொலியாக நம்ம இந்த காணொலியில் பார்த்துடலாம். நேற்று மாலை 5:30 மணி அளவில் மரியாதைக்குரிய நிதியமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் வெள்ளை அறிக்கையை வெளியிட்டிருந்தார். அதாவது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் கோடியில் தமிழ்நாடு தத்தளிச்சிட்ருக்கு. இந்த மாதிரியான ஒரு சூழலில் தான் டிஎம்கே இந்த அரசாங்கத்தை கைவிட்டுட்டு போச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் சாமானிய மக்களும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆனால் அதையும் தாண்டி கூடுதலாக பார்த்தீங்கன்னா 13 லட்சம் கோடி கிட்ட கடன் இருக்குது. அது இல்லாமல் ஒவ்வொரு குறிப்பிட்ட நபர், இன்றைக்கி ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா கூட அந்த குழந்தையின் தலை மேலே பார்த்தீங்கன்னா 1,28,000 கிட்ட கடன் தொகை அதிகரிச்சிருக்கு. அதாவது ஒரு தனிநபரினுடைய கடன் தொகை 92% இந்த 5 வருடங்களில் அதிகப்படுத்தியிருக்காங்க. இதுதான் திமுகவினுடைய பெரிய சாதனையாக இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை எல்லாம் டிவிகே அரசாங்கம் எடுத்துரைச்சது. அதே போல் பார்த்திங்கன்னா போக்குவரத்து துறையிலையும் கிட்டத்தட்ட ஒரு 100 ரூபாய்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க. அதாவது ஒரு கிலோமீட்டர் போவதற்கு 80 ரூபாய் ஆகுது அப்படின்னா பஸ்ஸு போகிறதுக்கு இன்கம் பார்த்திங்கன்னா 25 ரூபா தான் வருது அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் இந்த மாதிரியான கடன்கள் இருக்குது. மின்சாரத்துறையில் கடன் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயங்களை எல்லாமே வச்சாங்க. ஆனால் வருமானம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா மொத்த வருமானத்திலிருந்து கிட்டத்தட்ட 22% நம்ம வட்டி தொகையே செலுத்துகிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்குது. அதே போல் ஒரு அரசாங்க ஊழியர்களுக்கு சம்பளம், ஓய்வூதியம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துக்குமே செலவிடப்படுறது கிட்டத்தட்ட 67% தான். அப்போது கிட்டத்தட்ட 1/3 பங்கு பார்த்திங்கன்னா முழுக்க வட்டிக்காகவே நம்ம செலவிடக்கூடிய அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தான் கவர்மெண்ட் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே போல் இயற்கை வளங்கள் தமிழ்நாட்டில் மிகவும் அதிகமாக இருக்குது. ஆனால் அந்த இயற்கை வளங்களை வைத்து நம்ம பெறக்கூடிய அந்த வருமானம் அப்படின்றது மிகவும் குறைவான அளவிலேயே இருக்குது அப்படின்ற ஒரு விஷயங்கள் எல்லாம் எடுத்து பேசியிருக்காங்க நிதியமைச்சர் அப்படின்ற முறையில் அவங்க அந்த வெள்ளை அறிக்கையில் சொல்லப்பட்டது. இதில் மக்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, ஆமாங்க, கிட்டத்தட்ட 70 வருடமாக திமுக அதிமுக மாறி மாறி ஆண்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ஆட்சியிலுமே கடன் தொகை தான் அதிகரிக்குதே தவிர அவங்களால அரசாங்கத்தை சரியாக நிர்ணயித்தாங்க அப்படின்ற ஒரு விஷயமே நடக்கலை. இது பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர் பேசி அந்த விஷயங்களோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய நிலைக்கு தான் இருக்குது. ஏன்னா 2021 அவர் சொல்லியிருந்தார் வெளிப்படையாக கிட்டத்தட்ட 30,000 கோடி மருமகன் சபரீசனுக்கும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் போது எப்படி அந்த பணம் கிடைக்குது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பேசி அவரும் பார்த்தீங்கன்னா நிதி அமைச்சர் அப்படின்ற அந்த இதுல தூக்கப்பட்டார், பதவியிலேருந்தே பறிக்கப்பட்டது அவருக்கு. ஸோ இப்படியெல்லாம் இந்த அரசாங்கம் நல்லது செய்யலை. குறிப்பாக இலவசங்களை கொடுத்து அழிச்சது மக்களை. ப்ளஸ் எந்த ஒரு துறையிலும் சரியான வருமானத்தை ஈட்டுவதற்கான வழிகளை இவங்க தேடலை அப்படின்றது இன்றைக்கி இருக்க சின்ன பசங்களை கூப்பிட்டு கேட்டாலும் சொல்லக்கூடிய நிலை தான் இருக்குது. இதில் மக்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா, ஆமாம் இருக்குது, உண்மை இதுதான், நீங்கள் செய்ய போகிறது என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை இவங்க முன்வைக்கிறாங்க. அதாவது இப்போ 13 லட்சம் கோடி கடன் இருக்குது அப்படின்னா அந்த கடனை சரி செய்வதற்கு நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீங்க? ஒரு வெள்ளை அறிக்கை அரசாங்கம் தரப்புலேருந்து வெளியிடப்படுது, ஒரு நிதி அமைச்சர் கொடுக்குறாரு அப்படின்னா நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? குறிப்பாக புது திட்டங்கள் நாங்கள் இதெல்லாம் வச்சுருக்கோம், இந்த மாதிரியான ஒரு மாற்று வழிகள் மூலயமாக எங்களுடைய வருமானத்தை, கவர்மெண்ட்டோட வருமானத்தை அதிகரிப்போம், ஊழல் இல்லாமல் கவர்மெண்ட்டை நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி அந்த ஊழல் இல்லாமல் நீங்கள் கண்காணிக்க போகிறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் பதிவிட்டிருக்கலாம். ப்ளஸ் எப்படி வருமானத்தை அதிகப்படுத்த போகிறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பதிவிடலை. இதில் என்ன இன்னொரு பயம் இருக்குது அப்படின்னா,
அவங்க முழுக்க முழுக்க பேருந்து இலவசம், மக்களுக்கு பெண்களுக்கு 1000 ரூபாய் இப்படின்னு பல விஷயங்களுக்கு இலவசங்களை அள்ளி கொடுத்தே கவர்மெண்ட்டை திவாலாக்கிட்டாங்க. இப்போது விஜய் அரசாங்கம் மாற்று அரசியல்னு சொல்லி உள்ளே வந்திருக்காங்க. ஆனால் அவங்க முழுக்க முழுக்க கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக அதே போல் இலவசங்களை தான் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக இந்த விவசாயிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 100% கடன் தள்ளுபடி அப்படின்னு சொல்லி அரசாங்கம் இந்த நிலையில் அறிவிச்சிருக்கு. குறிப்பாக இப்போ வந்து அரசாங்கம் வந்து திவாலில் இருக்குன்னு 100% தெரிஞ்சும் கிட்டத்தட்ட 75,000 கிட்ட கடன் வாங்கின அந்த விவசாயிகளினுடைய அந்த முழு கடனையும் 100% தள்ளுபடி பண்ணுவோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அதை எப்படி பண்ண போறீங்க? இதற்கான திட்டம் நீங்கள் என்ன வச்சிருக்கீங்க? இவ்வளவு பிரச்சனை இருக்குது, இவ்வளவு கடன் இருக்குன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை அமல்படுத்துறீங்கன்னா அதை எப்படி பண்ண போகிறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து கேட்க வேண்டிய சூழ்நிலை தான் இருக்குது. ஏன்னா இந்த கிட்டத்தட்ட இந்த 5 வருடம்ல இவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா 18 லட்சம் கோடியாக கடன் உயருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்களும் அதே தான் செய்ய போகிறீங்களா? அந்த கவர்மெண்ட் செய்ததை போல் இப்போ 2500 ரூபாய் மகளிருக்கு நீங்கள் வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க, 6 சிலிண்டர் வாக்குறுதி இருக்குது, இலவச பேருந்து அவங்களாவது பெண்களுக்கு லோக்கலில் கொடுத்தாங்க, நீங்கள் தமிழ்நாடு முழுக்க வந்து இலவச பேருந்து பெண்கள் பயணம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்படி நீங்கள் கொடுத்த இந்த வாக்குறுதிகளோடு இந்த நிதிநிலையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது இன்னும் தமிழக மக்கள் தலையில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க 1,28,000 அப்படின்னு ஒரு பிறந்த குழந்தையின் மீது தலையில் கடனை வச்சாங்க அப்படின்னா நீங்கள் ஆட்சியை விட்டு போகும்போது 2 லட்சத்துக்கு மேலே இந்த கடன் தொகையை அதிகரிச்சிடுவீங்களோ அப்படின்ற ஒரு பயம் மக்கள் மத்தியில் இருக்குது. ஆகவே நீங்கள் இதெல்லாம் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த நீங்கள் இன்னொன்று இது ஊழல் நடந்திருக்கு, இதனால தான் வந்து இவ்வளவு பெரிய நிதி பற்றாக்குறை, நிதி பகிர்மான குறைவு இருக்குது அப்படின்றத நீங்கள் சுட்டி காட்டுறீங்க அப்படின்னா அந்த ஊழல் ரீதியாக சம்பந்தப்பட்டவர்கள் மீது நீங்கள் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க போறீங்க? அடுத்து ஊழல் பட்டியல் செய்தவர்கள் இவர்கள் தான், இவர்களுடைய பெயர் இடம்பெற்றிருக்கு, நாங்கள் விசாரணை மேற்கொள்ள போகிறோம், இப்படியான பட்டியலை எப்போ வெளியிடுவீங்க? இதெல்லாம் ஒரு நிதி அமைச்சரினுடைய கடமை இல்லையா? அதாவது ஒரு அரசாங்கத்தில் பிரச்சனை இருக்குன்னு சொன்னீங்கன்னா அந்த பிரச்சனைக்கான காரணமானவங்க யார், அவங்க மேலே நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறீங்க, நீங்கள் அதை எப்படி மாற்றி செய்ய போகிறீங்கன்றதையே சொல்லலைன்னா மக்கள் உங்களை எப்படி நம்புவது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஸோ மக்களாகிய நீங்கள் தான் இது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி சிந்திச்சு பாருங்கள். இன்னொரு விஷயத்த கட்டாயமாக குறிப்பிடணும். என்ன அப்படின்னா இயற்கை வளங்கள் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது, ஆனால் அதை பயன்படுத்தி பெறக்கூடிய அந்த வருமானம் வந்து தமிழ்நாடு அரசு செய்யலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த அரசாங்கம் அதை செய்யுமா அப்படின்ற கேள்வி தான் இருக்குது. ஏன்னா சீமானவர்கள் இந்த தேர்தலுக்கு முன்னாடி வாக்குறுதியாக கொடுத்தது என்ன? இலவசம் கிடையாது, தூய்மையான குடிநீர், தரமான கல்வி, தரமான உணவு, இதை தான் நான் வந்து முக்கியத்துவம் கொடுப்பேன் அப்படின்ற ஒரு விஷயத்த, வேலை வாய்ப்பு இப்படி தான் சொன்னார். அதே போல் அவர் கொடுத்த முக்கிய வாக்குறுதி என்னென்னா என்கிட்ட 10 ஆண்டு காலம் இந்த தமிழ்நாட்டை ஒப்படைங்க, நான் பசுமை பூமியாக மாற்றி பசுமை போர்வை போத்துவேன் இந்த தமிழகத்தின் மீது அப்படின்ற ஒரு வாக்குறுதியை முழு மூச்சாக கொண்டு அவங்க வந்து வாக்குறுதி அளித்தாங்க. அந்த மாதிரி விஜய் அவர்கள் ஏதாவது பேசினாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது. அந்த அரசாங்கம் எப்படி இலவசங்களை கொடுத்து மக்களை கவர் பண்ணி ஓட்டுக்களை பெற்றாங்களோ அவங்க 2000னா இவர் 2500 எதெல்லாம் வந்து கூடுதலாக கொடுத்தா மக்கள் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்றத தேடி தேடி பார்த்து அதே ஏலம் விடக்கூடிய அந்த வேலையை தான் இவர் செஞ்சிருக்காரு. அப்போ இந்த இயற்கை வளங்களை பயன்படுத்தி அந்த அரசாங்கம் ஒன்றுமே செய்யலை. இந்த அரசாங்கம் என்ன செய்ய போகிறது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? நீங்களும் இந்த இயற்கை வளங்களை பயன்படுத்தாமலே விட்டுட்டீங்க அப்படின்னா இன்னும் 5 ஆண்டு காலத்தில் ஏற்கனவே இருப்பதை விட இன்னும் விவசாயம் எல்லாமே மோசமாகிடும். அதன் பிறகு நீங்கள் விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி பண்ணி ஒரு புண்ணியமும் இல்லை அப்படின்னு குமரக்கூடிய அளவுக்கு சமூக ஆர்வலர்கள்லாம் யோசிக்கக்கூடிய அளவுக்கு தான் இன்றைக்கி நம்மளுடைய தமிழ்நாட்டின் நிலைமை இருக்குது. அதே போல் டிவிகேல வந்து பார்த்திங்கன்னா துணை முதல்வர் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா இணையத்தில் பரபரப்பாக ஃபோட்டோக்களை பதிவிட்டுட்டு வர்றாரு. யாரா இவர் திடீர்னு துணை முதல்வர், அதுவும் வந்து எந்த ஒரு அறிவிப்புமே இல்லாமல் வெளியிட்ருக்காங்களே அப்படின்னு பார்த்தா அது யாரும் இல்லை, சீமானவர்களை சீண்டுவதற்காகவே அரசியலுக்கு வந்தார் இல்லையா, அந்த லாரன்ஸ் அவர்கள் தான். ராகவா லாரன்ஸை வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 நாட்களாக அமைச்சர் ஆகிடுவார், அமைச்சர் அப்படின்ற மாதிரியான ஃபோட்டோக்களை அவங்க இணையவாசிகள் ட்ரெண்டு பண்ணாங்க. இப்போ என்னென்னா டிவிகேவின் துணை முதல்வர் அப்படின்னு சொல்லி விஜயை போலவே கோட் ஷூட் போட்டு அந்த ஃபோட்டோவை ஏஐ மூலமாக உருவாக்கிய அந்த ஃபோட்டோவை ட்ரெண்ட் செய்து வருகிறார்கள் ராகவா லாரன்ஸ் டீம் அப்படின்றது பார்க்க வேண்டிய விஷயமா இருக்குது. என்னுடைய கேள்வி என்னவா இருக்குன்னா இதில் உண்மையாகவே டிவிகே சம்மந்தப்படலை அப்படின்னா
சீமான் அவர்கள் மூச்சு விட்டா கூட டிவிக்கு ஆட்களை பற்றி ஏதாவது ஒன்று பேசிட்டா மூச்சு விட்டா கூட நீங்கள் உடனே பதிலடி கொடுக்குறீங்க. ஊரெல்லாம் போய் உங்களுடைய டிவிக்கு ஆட்களை வச்சு வழக்கு பதிவு செய்து சீமானை கைது செய்வதற்கு திட்டம் போடுறீங்க. ஆனால் ஒரு அரசாங்கம், ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய அரசாங்கத்தினுடைய கட்சி பேரை பயன்படுத்தி நான் கட்சிக்கு வரப்போகிறேன், நான் துணை முதல்வர், நான் அமைச்சர்ன்னு சொல்லி இன்னும் கட்சியில் உறுப்பினரே ஆகுறதுக்கு முன்னாடி ஒரு நடிகர் வந்து இப்படி சமூக வலைத்தளத்தில் தன்னை ப்ரமோட் செய்கிறார் அப்படின்னா ஏன் எந்த ஒரு அமைச்சரும் வாய் திறக்காமல் அமைதியாக இருக்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி தான் அதிகமாக எழுது. இதில் ஒரு பின்னணி அரசியலும் இருக்குது. என்ன அப்படின்னா, விஜயை பொறுத்தவரை இன்றைக்கும் தேர்தல் பிரச்சாரம் மாதிரி என்ன பேசுகிறார் அப்படின்னா, டிவிகே வெர்சஸ் டிஎம்கே, இதுதாங்க எங்களுடைய நரேட்டிவ், வேறு எந்த கட்சியும் போட்டியே கிடையாது. குறிப்பாக அதிமுகவில் உள்ள எம்எல்ஏக்கள் எல்லாம் இப்போ சேர்த்துக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க இந்த வேளையில் வைகோ அவர்கள் முதல்வரை சந்திக்கிறாரு. நேற்று ஆதவர்ஜுனாவை போய் சந்திச்சாரு, அது மரியாதை நிமித்தம். இன்னைக்கு வந்து முதல்வர் அவர்களை சந்திக்கிறாரு. அப்போ மதிமுகவினுடைய 2 எம்எல்ஏக்கள் இன்னும் ராஜினாமா செய்ய போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. அதே போல் இந்த எம்எல்ஏக்கள் திமுகவினுடைய எம்எல்ஏக்களையும் இவர்கள் விலை பேசி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் 5 எம்எல்ஏக்கள் கிட்டத்தட்ட ராஜினாமா செய்ய இருக்கிறாங்க. அப்போ கிட்டத்தட்ட இந்த இடைத்தேர்தல் அப்படின்றது 10க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் காலியான இடத்தை உருவாக்கிடுவாங்க டிவிக்கு அரசாங்கம் அப்படின்றத உணர முடியுது. ஏன் இந்த வேலைகளை செய்கிறாங்க? இவங்களுடைய முனைப்பு ஏன் எம்எல்ஏக்களை விலை கொடுத்து வாங்குவதாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கூட கூட்டணி கட்சிகளினுடைய தயவை வச்சிருக்காங்க. கூட்டணி கட்சிகளினுடைய தயவை இழுத்து பிடிக்கும் போது ஒரு கட்டத்தில் திருமாவளவன் அவர்கள் முன்னாடி ஒரு நாள் பேசுகிறாரு, மறுநாள் வந்து அரசாங்கத்துக்கு எதிராகவே பேசுகிறாரு. இப்போ இடையில ஒரு 4, அதாவது கூட்டணி கட்சி தலைவர்கள் சிபிஐ, சிபிஎம், திருமாவளவன் அவர்கள் எல்லாரையுமே உட்கார வச்சு பேட்டி எடுத்த போது கூட வந்து பார்த்திங்கன்னா, புதிய தலைமுறையில் நாங்கள் நாளைக்கே கூட கூட்டணியை விட்டு வெளியே வரலாம், எங்களுடைய ஆதரவு தான் அரசாங்கத்துக்கே தவிர நாங்கள் வந்து ரொம்ப இணக்கமாலாம் இல்லை தாவேக்காவுடன், கூட்டணி அப்படின்னு நாங்கள் வெளியவே வர முடியாது, சுயமாக எங்களால் முடிவெடுக்க முடியாது அப்படின்லாம் கிடையாது அப்படின்ற ஒரு வார்த்தையை பதிவிட்டிருக்காரு. ப்ளஸ் இடைத்தேர்தலில் நாங்கள் சுயேட்சையாகவும் நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐ தலைவரும் வந்து சண்முகம் அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா பதிவிட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது என்ன சொன்னால், இவங்க எப்போ வேணால் கழண்டுட்டு போயிடுவாங்க போல் அப்படின்ற ஒரு பயம் வந்து விஜய் அவர்களினுடைய அரசாங்கத்துக்கு இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், எம்எல்ஏக்களை எல்லாம் விலை கொடுத்து வாங்குவோம். முதல்ல கட்சியில் இணைச்சிக்கிட்டு அவங்களுக்கு இப்பயே வாய்ப்பு கொடுக்கணும்லாம் கட்டாயம் கிடையாது இல்லையா? அவங்களுக்கு ஒரு சோஃபா பார்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னா இப்போதைக்கு அவங்க அமைதியாகிடுவாங்க. அதன் பிறகு அடுத்த தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் கூட நிற்க வாய்ப்பு கொடுத்துக்கலாம். ஆனால் இப்போ வந்து நம்மளுடைய ஆட்களை நிறுத்தி கிட்டத்தட்ட ஒரு 11 தொகுதினா, குறிப்பாக ஆளும் கட்சி தான் இடைத்தேர்தலில் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி மக்கள் மனதில் ஒரு தவறான ஒரு கருத்து இருக்குது. அது வந்து மக்கள் அப்படி தான் பழகிட்டாங்க. சில பேர் இன்னமும் வந்து ஏன் வந்து இவ்வளவு சீமானவர்கள் நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் பேசுகிறாரு, தமிழ் மக்களை உயிராக நேசிக்கிறாரு, ஏன் வாய்ப்பு குறைஞ்சதுன்னா அவர் ஜெயிப்பதற்கான காரணம் இல்லை, அந்த பாசிபிலிட்டிஸ் அந்த இடத்துல இல்லை, சரி அதனால தான் சரி ஜெயிக்கிறவங்களுக்கு ஓட்டு போடலாம் அப்படின்னு போடக்கூடிய மனநிலையிலும் மக்கள் இருந்திருக்காங்க. அப்போ இது எவ்வளோ ஒரு தவறான மனநிலை. முதல்ல மக்கள் இந்த மனநிலையை மாற்றணும். உங்கள் ஒரு பிரதிநிதியாக வந்து நிற்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு ஓட்டு போடுறீங்க அப்படின்னா அவர் ஜெயிப்பார், அவர் தோற்றுருவாருன்ற மனநிலையில் போடக்கூடாது. இந்த நபர் வந்து பதவி ஏற்றால் இந்த மக்களுக்கு என்ன நல்லதை செய்வார், அவர் மக்களுக்கான பிரதிநிதி தானா அப்படின்னு ஒவ்வொரு தனிநபரும் யோசிக்கிறது அப்படின்றது மிகவும் முக்கியமான ஒரு கடமை. அப்படி செஞ்சிருந்தா இப்படிப்பட்ட ஒரு திரைக்கவர்ச்சி மிக்க ஒரு ஆட்சி மாற்றம் அப்படின்றது வந்திருக்காது அப்படின்றத இப்போ நடக்கக்கூடிய இந்த ஆட்சி சூழல், நடக்கக்கூடிய குதிரை பேரங்கள், சோஃபா மாடல் விஷயங்கள், இதையெல்லாமே பார்க்கும்போது உணர முடியுது. ஸோ வந்து இப்போ வந்து அந்த மாதிரி எல்லா எம்எல்ஏக்களும் விலை கொடுத்து வாங்கிட்டாலும் டிவிக்கே சார்பாக ஒரு 10 தொகுதிகளில் ஆட்களை நிற்க வச்சு ஜெயிக்க வச்சிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது மெஜாரிட்டி இவங்களுக்கு கிடைச்சிடும். 107 + ஒரு 10 அப்படின்னா 117 தொகுதி, கிட்டத்தட்ட 18க்கு மேலே தான். எப்படி அவங்களுடைய டார்கெட் 20ன்னு சொல்கிறாங்க. 20 எம்எல்ஏக்களை விலை கொடுத்து வாங்குவதற்கான முயற்சிகளில் இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல்களை மூத்த பத்திரிகையாளர்கள் பலர் வெளிப்படையாக பேசுகிறாங்க. அப்போது மெஜாரிட்டி 118க்கும் மேலே உள்ள அந்த சீட்டுகளை மெஜாரிட்டியை இவங்க பெற்றுடலாம். அப்போ நீ கூட்டணி கட்சி இருந்தா இரு, இல்லா கட்டி போ அப்படின்ற தயவை வந்து கழட்டி விட்டுடலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் பார்க்குறாங்க. இன்னொரு விஷயம் டிவிக்கு சார்பாக செய்யக்கூடியது என்னென்னா,
சினிமாவில் உள்ளவர்களை மீண்டும் அரசியலுக்கு கொண்டு வரணுன்ற முயற்சியில் இருக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு பயமும் இருக்குது. ஏன்னா இப்போ லாரன்ஸ் அவர்கள் இந்த அளவுக்கு இறங்கி டெபுட்டி சிஎம் பேசுகிற அளவுக்கு இடம் கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போ விஜய் அவர்களுக்கு வேண்டிய சினிமா பிரபலங்கள், குறிப்பாக லாரன்ஸு, அதே போல் வந்து இன்றைக்கி ஒரு ஏஐ படம் வந்து விஜய் சர்ச்சைக்குரிய வகையில் வெளியாயிருக்கு. என்ன அப்படின்னா விஜய் அவர்கள் பியர் பாட்டிலை குளிக்கிறது போல தனி விமானத்தில் ஒரு நடிகையுடன் அமர்ந்திருப்பது போன்ற ஒரு காட்சி வெளியாயிருக்கு. அது ஏஐனும் சொல்லப்படுது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அந்த ஏஐ படமாக இருந்தாலும் அதை வைரல் செய்வது யாருன்னு நீங்கள் பின்னணியில் போய் பார்த்தீங்க அப்படின்னா டிவிக்கு விர்ச்சுவல் வாரியர்ஸ். எதுக்காக இந்த படத்தை வைரல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இதனால் கவர்மெண்ட்டுக்கு இழிவும் தெரிஞ்சும் இந்த வேலையை ஏன் செய்கிறீங்க அப்படின்னா இது போன்ற நடிகர் நடிகைகள் இந்த படங்கள் எல்லாம் வைரல் படுத்தி இதை ஒரு சர்ச்சையாக்கி விமர்சனமாக்கி பேசு பொருளாக்கி கடைசியில் இதை சாதாரணமாக மக்கள் மத்தியில் இதுதான் நம்ம ஏற்கனவே நிறைய ஃபோட்டோஸில் பார்த்துட்டோமே அப்படின்னு மக்களை ஏற்றுக்கொள்ள வைக்கக்கூடிய அந்த மனநிலையை உருவாக்குவதற்காக இந்த வேலைகளை எல்லாம் செய்கிறாங்க. இப்படியே போச்சு அப்படின்னா விஜய் அவர்களுக்கு பின்னால் வந்து இருக்கக்கூடிய கூட்டம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நடிகர் நடிகைகள் கூட்டமாக மாறிடுமோ அப்படின்ற ஒரு அபாயமாக இருக்குது. ஸோ அப்போ சினிமா துறையில் உள்ளவங்கெல்லாம் ஆட்சி செய்யணும் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு தள்ளப்படுவார்களோ, அப்போ தமிழ்நாட்டு மக்களினுடைய நிலைமை என்ன ஆகும் அப்படின்ற ஒரு பயமும் இந்த இடத்துல எழுந்திருக்கு. இப்படி அரசியல் நகர்வுகள் வந்து பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் ஒரு என்ன நடக்க போதோ, இன்றைக்கி என்ன நடக்க போதோ அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய வகையில் இருக்குது. ஆனால் மக்கள் மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக மின்தடை, அதே மாதிரி அரசு மருத்துவர்கள் சம்பளம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி போராடிக்கிட்டு இருக்காங்க. அதே போல் பெண்கள், சிங்கப்படை பெண்கள் வந்து அமல்படுத்தப்பட்ட பின்னும் பல பாலியல் குற்றங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. 3 வயது குழந்தை உட்பட எல்லாருமே வந்து ரேப் பண்ணப்படுற அதே சிச்சுவேஷன். ஆட்சி மாறினாலும் காட்சி மாறலை. சிங்கப்பெண் அதிரடைப்படை உருவானதை தவிர இவங்களால் குற்றங்களை தடுக்க முடியலை அப்படின்ற ஒரு அவப்பெயரும் ஆட்சிக்கு ஏற்பட்டிருக்கு. ஸோ இப்படி தொடர்ந்து மக்கள் மத்தியில் அதிருப்தி அதிகரித்து கொண்டே இருக்குது. ஆனால் அதற்கெல்லாம் இது சொல்யூஷன், நாங்கள் இதை தீர்க்கிறோம், இதை சரி பண்ணுவோம், எங்களுக்கு இதையெல்லாம் நடவடிக்கை எடுத்திருக்கோம் அப்படின்னு கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. அவங்களுடைய வேலை என்னவா இருக்குன்னா, சீமான் அவர்கள் எதனா மேலே பேசிட்டாரா உடனே அவர் மேலே கேஸை போடுங்க, ப்ளஸ் வந்து அவரை பற்றி விமர்சனம் பண்ணி பதிலடி கொடுங்க அப்படின்றதுல கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. அதே போல் உதயநிதி அவர்கள் இல்லை ஸ்டாலின் அவர்கள் ஏதாவது ஒரு ட்வீட் போடுறாங்களா, அதற்கு பதிலடி கொடுக்கணும், உடனே ஒரு மேடையை போட்டு அந்த மேடையில் அதற்கு பதிலடி கொடுத்து பேசுங்க அப்படின்னு எதிர்ப்பு அரசியல், எதிர்மறை அரசியலை மட்டுமே பண்ணுவதை ஒரு நோக்கமாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. மக்கள் மாற்றம்னு சொல்ல வந்தது எது அப்படின்னா ஆட்சி மாற்றம் மட்டும் கிடையாது. அதே பழைய அரசியலை, வெறுப்பு அரசியலை, எதிர்ப்பு அரசியலை தூக்கி பிடிப்பதை தவிர்த்துட்டு மக்களுக்கான என்ன செயல்பாடுகள் நாங்கள் செய்ய போகிறோம், இதெல்லாம் நாங்கள் முன்னெடுக்க போகிறோம், இந்த பிரச்சனை நம்மக்கிட்ட இருக்குது, அந்த பிரச்சனையை நாங்கள் இப்படி தீர்த்து கொண்டு வருவோம், ஊழலற்ற கவர்மெண்ட்டை எப்படி உருவாக்குவோம், இல்லை என்னென்ன மாதிரியான திட்டங்கள் வச்சுருக்கோம் அப்படின்னு எல்லாவற்றிலும் நீங்கள் வெளிப்படையாக இருப்பீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையை தான் மக்கள் வந்து மாற்றம் சொல்ல வராங்க. அது புரியாமல் மீண்டும் மீண்டும் நீங்கள் வந்து எப்போ பார்த்தாலும் அமைச்சர்கள் வந்து பார்த்திங்கன்னா எதிர்கட்சி போல விமர்சனங்களை வச்சுக்கிட்டு வெறும் எதிர்ப்பு அரசியலை செஞ்சுக்கிட்டு இப்படியே போனீங்க அப்படின்னா திமுக அதிமுக எப்படியோ அதே போல தான் டிவிகேவும் போல எப்போ பார்த்தாலும் எதிர்ப்பு அரசியலை தான் பேசுகிறாங்களே தவிர ஆக்கப்பூர்வமான செயல் ஒன்றும் இல்லை அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக இடைத்தேர்தல் வருவதற்குள்ளேயே மக்கள் உங்களை வெறுத்துருவாங்க. ஆகவே விஜய் அரசாங்கம் இதையெல்லாம் வந்து கவனமாக செலுத்தி இதற்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து மக்கள் பிரச்சனையை பேசுங்க. வெள்ளை அறிக்கை வெளியிட்டதை பாராட்டக்கூடிய மக்கள் அதே அளவுக்கு நீங்கள் என்ன மாற்று செயல் திட்டங்கள் வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கும் பதில் கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படின்றது தான் நம்மளுடைய பார்வையாக இருக்குது. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.